வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்டர்லிங்க் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து அவைலபிளாக வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து விட்ருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் மார்ச் 2025 வந்து விட்ருக்காங்க. சரிங்களா? இது வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ பிட்காயின். அதை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து இப்போ வந்து ரூ. 50 100 சொல்லிட்டு நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஆப்பு. சரிங்களா? மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட்டு இந்த மாதிரி ஒரு 4 டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு பிட்காயின் மாதிரி ஏர்ன் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணுற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நிறையா காயின் கிடைக்கிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிளைம் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ரூ. 15 20 வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஒரு 4 பேத்துக்கு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஐடி போட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்மளே வந்து ஐடி போட்டு உள்ளே வரோம், அந்த பிட்காயின் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா, மார்னிங் வந்து ஒரு 9 கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 9:30 மணிக்கு நம்ம சாலிடாக நம்ம கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரூ. 15 20 வரைக்கும் கிடைக்கிது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நமக்கு ஒரு ரூ. 150 200 வரைக்கும் நம்ம பிட்காயின் வந்து கிளைம் பண்ண முடியும். இது என்ன பிட்காயின் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மணி மாதிரி வந்து ரெடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. மணினா நம்ம பேங்க் பேலன்ஸ் மாதிரி ஒரு மணி வந்து ஃப்யூச்சரில் வந்து அவைலபிளாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு 2 3 இயர்ஸ் இல்லை ஒரு 5 இயர்ஸ் வந்து நம்ம வந்து எவ்வளோ வந்து ஒரு 10 லட்ச ரூபா வந்து நம்ம வந்து அந்த பிட்காயினை வந்து நம்ம மைனிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த 10 லட்ச ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மைனிங் மூலமாக நமக்கு வந்து காயினாக வந்து கையில் கிடைக்கும் அப்படி வந்து மார்க்கெட்டிங் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆப் வந்து ஏற்றி நம்ம வந்து கிளைம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து வேணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கேட்லாக் வந்து பார்த்துட்டு ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். இது வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ₹1 கூட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நம்ம ஃப்ரீயாக ஐடி போட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து அந்த வீடியோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து வீடியோ வந்து ஓடும், அது நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் குரூப் மைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ₹150 200 நமக்கு வந்து கிடைக்கும். சிங்கிள் மைனிங் வந்து பார்த்திங்கன்னா ₹15 20 கிடைக்கும். வெறும் ₹15 20 அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு ₹15 20 அப்படின்னா ஒரு 5 வருஷத்தில் கனெக்ட் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வந்து கையில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து 100% ரியாலிட்டி அப்படின்னு வந்து கம்பெனி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து எப்போ வேணால் வந்து நமக்கு வந்து காயினா மாதிரி நமக்கு வந்து கையில் கிடைக்கலாம். லாஸ்ட் இயர் மார்ச் 2025 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் மக்கள் வந்து இது வந்து டெய்லி இன்டர்லிங்க் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எப்படி 1 பில்லியன் மக்கள், அதாவது இந்தியாவிலேருந்து ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் 1 பில்லியன் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரீயாக வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 15 லட்சம் வரைக்கும் இது வரைக்குமே கிளைம் நடந்துருக்குது. இன்னும் வந்து ஃப்யூச்சர் வந்து நிறையா கிளைம் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட லிங்க் வந்து வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா என் டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். கீழே வந்து கேட்லாக் வந்து இருக்கும், நீங்கள் வந்து பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா எந்த நேரத்தில் வந்தாலும் இந்த பிட்காயின் வந்து காயினாக வந்து மாறலாம், அதாவது நோட்டாக வந்து மாறிடுச்சுன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேஷாக வந்து கையில் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இன்டர்லிங்க் மைனிங் சிஸ்டத்தை தெளிவாக பார்க்கலாம், எப்படி வேலை செய்யுது, என்னென்ன பெனிஃபிட். இது உண்மையிலே ஒரு குளோபல் மூமெண்ட்டா? ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது? இன்டர்லிங்க் இஸ் குளோபல் மூவ்மெண்ட். இப்போ யாரெல்லாம் இன்டர்லிங்க்ல டைப் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களோட டைப் அண்ட் ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். அதாவது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NYSE, இந்த இன்டர்லிங்க் நெட்வொர்க்கை இவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அது முக்கியமானது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு 20 மில்லியன் பேக்கப் ஃபண்ட் இருக்கு. அது யார் மூலியமா? கூகுள், குவாண்டம் வேர்ல்டு வெஞ்சர்ஸ், ஆல்ஃபா மூன் கேபிட்டல், இவங்க எல்லாருமே இன்டர்லிங்க் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்பான்சர் பண்றாங்க. சரி, ஓகே, இப்போ இன்டர்லிங்க் நெட்வொர்க்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃபர்ட்லெஸ் டேப் டு மைன். இன்டர்லிங்க்ல ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்றது எஃபர்ட்லெஸ் டேப் டு மைன். ஹெவி ரிக்ஸோ ஜிபியூஸோ ACIC மிஷின்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் உங்க மொபைலை ஓப்பன் பண்ணி ஒரு டேப் பண்ணால் போதும், உங்களோட மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும்.
எவ்ரி 4 hours நீங்கள் டேப் பண்ணி உங்களோட ITLG டோக்கனை கிளைம் பண்ணிக்கலாம். அதனால் மைனிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நோ அப்ஃப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்யூர்டு. இன்டர்லிங்க் மைனிங்கில் பெரிய முக்கியமான விஷயம், இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. ஏன்னா பாருங்கள், ட்ரெடிஷ்னல் மைனிங்கில் பிட்காயினுக்கு அதிகப்படியான மிஷின்ஸ் தேவை, அதிக எலக்ட்ரிசிட்டி பில் தேவை, செட்டப் காஸ்ட் தேவை. ஆனால் இங்கே உலகத்தில் உள்ள எல்லா மக்களாலையும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏன் ஈவன் உங்கள் தாத்தா பாட்டியில் கூட இதில் ஜாயின் பண்ணி மைனிங் பண்ண முடியும். ஏன்னா இவங்க பண்ணுற நெட்வொர்க் கவர்னன்ஸ் அண்ட் டோக்கன் எக்கானமிக்ஸ் டிசைன் அப்படி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி மைனிங், ப்ரூஃப் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். இவங்க எக்கோ ஃப்ரெண்ட்லி மைனிங் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது மைனிங்கில் 2 டைப் இருக்குது. அதில் POW ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், அதிக எனர்ஜி அதிக மிஷின் வச்சு பண்ணுறது, எக்ஸாம்பிள் பிட்காயின் மைனிங். ப்ரூஃப் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அதாவது POC, இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளோபலில் உள்ள எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஹெவி மிஷின்ஸ் இல்லாமல் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாராலையும் ரிவார்ட்ஸை ஏர்ன் பண்ண முடியும். இதனால இது லாங் டேர்ம் அடாப்ஷன் பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ அடுத்த முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் இன் வேலட் செக்யூரிட்டி, நான் கஸ்டோடியன். நீங்கள் மைன் பண்ணக்கூடிய ITLG டோக்கன்ஸை எங்கே ஸ்டோர் ஆகும் யோசிச்சிருக்கீங்களா? இன்டர்லிங்க் ஆப்பில் ஆல்ரெடி பில்ட் இன் நான் கஸ்டோடியல் வேலட் இருக்குது. ஸோ வேலட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 2 டைப்ஸ் இருக்குது, கஸ்டோடியல் வேலட், நான் கஸ்டோடியல் வேலட். அதாவது கஸ்டோடியல் வேலட் அப்படின்னா நீ ஏர்ன் பண்ணுற இந்த மைனிங் ரிவார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது எந்த நெட்வொர்க்கில் நீ ஏர்ன் பண்ணுறீங்களோ அவங்களே உங்கள் அந்த மைனிங் டோக்கன்ஸை சேஃபாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க தான் பொறுப்பு. இது வந்து தேர்ட் பார்ட்டி கையில் இருக்கும். இது நான் கஸ்டோடியல் வேலட் அப்படின்னா இதுக்கு ஓனர் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம தான். இது நம்மளோட வேலட், நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் ஈவன் கம்பெனியால் கூட அந்த வேலட்டில் என்ட்ரி ஆக முடியாது. ஏன் நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெக்கவரி பிரேஸை மரண்டோ அப்படின்னா நம்மளாலேயே ரெக்கவரி பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு நம்ம தான் ஓனர். இதுக்கு பேக்கப் பண்ணுற வழிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மெமோனி கீஸ், ப்ரைவேட் கீஸு, ஸோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் பேக்கப் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா நான் கஸ்டோடியல் அப்படின்றது நம்ம தான் ஓனர், நம்ம கையில் தான் இருக்கும். கஸ்டோடியல் வேலட் அப்படின்றது தேர்ட் பார்ட்டி கையில் இருக்கும். ஸோ அடுத்து முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட் யுவர் ஏர்னிங்ஸ் வித் ரெஃபரல்ஸ். இது எல்லா பிளாட்ஃபார்ம்ல உள்ள மாதிரி தான். இன்டர்லிங்க்லையும் ஒரு சின்ன ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இங்கே ரெஃபர் பண்ணும்போது மைனிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம லீடர் போர்டில் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் அக்குமுலேட் ஆகிட்டே வரும். ஸோ அதனுடைய பாயிண்ட்ஸை பொறுத்து நமக்கு USDT ரிவார்ட்ஸாக கிடைக்கும். ஸோ இதனால தான் சொல்கிறேன் இது ஒரு குளோபல் மூவ்மெண்ட் அப்படின்னு. இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு தெளிவான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமானது, இன்டர்லிங்க் பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.